வணக்கம் மாணவர்களே. நீட் 2025 தேர்வு எழுதி அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக காத்துக்கிருக்கும் மாணவர்களே, இன்றைக்கி போபால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும் அப்படின்னு சொல்லி காலையிலே நம்ம ஒரு 8 மணிக்கு வீடியோ போட்டோம். அந்த இண்டோர் பெஞ்ச், ஹைகோர்ட் பெஞ்சு மத்திய பிரதேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் எதிர்பார்த்தபடி தான், ஆனால் இதில் கொஞ்சம் மாறுதல். நம்ம என்ன காலையில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, முழுவதும் இந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்படும், குவாஷ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அந்த ஹைகோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த வழக்கு தொடுத்த 75 மாணவர்கள், அதாவது அந்த மே 4ஆம் தேதி அந்த மழை வெள்ளத்தினால, காற்று மழையினால் மின்தடை ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வழக்கு தொடுத்த அந்த 75 பேருக்கு மட்டும் ஒரு ரிலீஃப், நிவாரணம், அதே சென்னையில் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிலீஃப் மாதிரி கொடுத்துட்டு அந்த பெஞ்ச் என்ன சொல்லியிருக்கு, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்டிஏ நீ ரிலீஸ் பண்ணு, உனக்கு என்டிஏவோட அதாவது யூஜி 2025 எம்பிபிஎஸ் நீட்டுக்கான அந்த ரிசல்ட் மே 4ஆம் தேதி நடந்த தேர்வு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் இந்த நீதி கேட்டு நீதிமன்றத்தின் கதவை தட்டிய 75 மாணவர்களுடைய அந்த ரிசல்ட்டை மட்டும் நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாது, டிக்ளேர் பண்ணக்கூடாது. தெர் இஸ் நோ பேன் ஃபார் இஷ்யூயிங் ஆஃப் நீட் 2025 ரிசல்ட் ஃபார் என்டிஏ அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்டிஏக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு. அப்போ இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சா, இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்துருச்சா அப்படின்னா, அங்கே தான் ஒரு செக் வச்சுட்டான் அந்த ஹைகோர்ட்டு. அதாவது இறுதி தீர்ப்பு கொடுத்தா என்ன பண்ணிடுவான், என்டிஏ நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை வெக்கேட் பண்ணி விட்ருவான். ஆனால் அவன் இறுதி தீர்ப்பு கொடுக்கல. அங்கே உள்ள ஜட்ஜு ஏதோ கிளவராக இருக்கிறாரு, நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் உனக்கு இறுதி தீர்ப்புலாம் கொடுக்க மாட்டேன், நான் 16ஆம் தேதிக்கு திருப்பி ரீஹியரிங் இந்த விசாரணைக்கு வரும், அது வரைக்கும் நீ என்ன சொல்லி வச்சுருக்க, என்டிஏ ஜூன் 14 டென்டேட்டிவாக நான் 20 லட்சம் மாணவர்கள் ரிசல்ட் போடணும், அவங்க காத்துக்கிருக்காங்க, வெறும் 75 பேர்த்துக்காக 20 லட்சம் பேருடைய அந்த ரிசல்ட்டை என்ன நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னதில்ல, நீ ரிலீஸ் பண்ணிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆஸ் யூசுவல் உன்னுடைய ஷெட்யூல் படி நீ ரிலீஸ் பண்ணிக்க. ஆனால் இந்த 75 பேருடைய ரிசல்ட்டை மட்டும் நீ வெளியிடாமல் மீதி உள்ளவங்க வெளியிடு அப்படின்னு சொல்லி அந்த இண்டோர் பெஞ்சு, அதாவது மத்திய பிரதேசோட உயர்நீதிமன்றத்துடைய இண்டோர் பெஞ்சோட அந்த பெஞ்சு சொல்லிடுச்சு. அப்போ இது எப்படிலாம் இப்போ இனிமேல் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்டிஏ பொறுத்தளவுக்கு ஒரு அன்பிரடிக்டபிள், அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்டிஏ ஆரம்பத்துலேருந்து, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் சரி, இங்கே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேயும் சொன்னது என்னென்னா, எங்களால் மீண்டும் ரீடெஸ்ட் வைக்க முடியாது அப்படிங்கிறதுல மட்டும் ஆணித்தரமாக இருந்தாங்க. அதில் அவங்க கரெக்டாக தான் இருக்கிறான், இப்போயும் அப்படி தான் இருக்கிறான்னு வச்சோங்களேன். அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, 2 சான்ஸ் இருக்குது, 2-3 சான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே அசம்ஷன், ப்ராபபிலிட்டி, பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் தான். என்னன்னா, இன்றைக்கி நைட்டே கூட என்டிஏ என்ன செய்யும் அப்படின்னா ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு சான்ஸ். எனி டைம் தே கேன் ரிலீஸ். ஏன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்டிஏ பொறுத்த மட்டும் அந்த இது பிரச்சனைக்குரிய கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேலஞ்சிங் பண்ண கொஸ்டின்ஸ், அதெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான். அதனால் ரேங்க் லிஸ்ட்லேருந்து ஒரு பட்டனை தட்டினா போதும், ரெடியாக இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் 21 லட்சம் மாணவர்களுக்கு எழுதுனதுக்கான ரேங்க் பெட்டியில் ரெடியாக இருக்கும். அந்த 75 பேர்த்தை மட்டும் நீக்கிட்டு அது வேணால் அப்போ எனி டைம் இன்றைக்கி நைட்டு கூட வெளியிடலாம், நாளைக்கு வெளியிடலாம், கரெக்டாக இல்லைன்னா அவன் சொன்ன மாதிரி ஜூன் 14ஆம் தேதி கூட வெளியிடலாம். ஆனால் இதில் என்னெல்லாம் சட்ட சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 75 பேரை எங்கே கொண்டு போய் உள்ளே நுழைப்பீங்க, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஆனால் போன வருஷம் மணிப்பூரில் இந்த மாதிரி ரீடெஸ்ட் நடந்துச்சு, எக்ஸாம் நடந்துச்சு. அது என்ன பண்ணாங்கன்னே தெரிலன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அந்த 85% போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அநேகமாக அந்த 15% வந்திருக்காது. அப்போ அந்த மாதிரி இவங்களை ஏதாவது செய்கிறாங்களா, முன்மாதிரியாக பிரசிடென்ட்ஸு அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ அதில் ஒரு சட்ட சிக்கல் வரும். அப்போ அந்த 75 பேர்த்த எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? ஒன்று என்ன செய்வாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசில் இதே மாதிரி 85% இடஒதுக்கீடு அதில் வேணால் நுழைக்கலாமா, அல்லது ஓவரால் 15% சீட்டில் ஒரு 75 சீட்டை ஒதுக்கி வைக்கலாமா, என்ன வேணுமாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சட்ட சிக்கலான ஒன்றுன்னு வச்சோன்னேன். அப்போ என்டிஏ இதில் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. அப்போ இதுலேருந்து தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போனாலும் சரி, இன்றைக்கி நைட்டு தூங்கையில் கூட நம்ம காலையில் எழுந்திரிச்சோம்னா பார்த்திங்கன்னா என்டிஏ ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஜூன் 16ஆம் தேதி
அந்த இண்டோர் பெஞ்சு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று சொல்கிறான், நீ வந்து இவனுக்கு கிரேஸ் மார்க் கொடு, அல்லது இந்த 75 பேர்த்துக்கு மட்டும் ஒரு ரீடெஸ்ட் வச்சு அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடு அப்படின்னு சொல்லி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். என்டிஆர் ஒன்று அந்த 75 பேர்த்துக்கு டெஸ்ட் வைக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 21ஆம் கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, அந்த 75 பேர்த்துக்கு மட்டும் ஒரு திருப்பி ரீடெஸ்ட் வச்சு டக்குன்னு லிஸ்ட்டை சேர்க்கலாம். இது ஒரு சான்ஸு. அல்லது 16ஆம் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தீர்ப்பை அப்படியே கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொடுத்து, ஐயா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வெக்கேட் பண்ணலாம். அல்லது அதே சுப்ரீம் கோர்ட்டு நீ ரீடெஸ்ட் வைக்கலாம். என்ன இது எது வேணுமாலும் சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து இதில் தீர்ப்பு. அதனால் வந்து தேர்வு எழுதிய அந்த 75 பேர்த்து தவிர மீதி உள்ள 21 லட்சம் மாணவர்களுடைய அந்த எதிர்காலம், அந்த மருத்துவ படிப்புக்கான அந்த ரிசல்ட் வந்து எனி டைம் வரலாம். அதுக்கு எந்த விதமான தடை இல்லை அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தெரிய வருது. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ஏன்னா பல இடத்துல இந்த ரீடெஸ்ட்லாம் நடந்ததுனால 2023 இதே மாதிரி ஒரு நடந்துச்சு, 2024 ரீடெஸ்ட் நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்குலாம் என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது அவன் என்டிஏக்கு தான் விடுச்சான். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதே மாதிரி இவங்களுக்கும் இந்த 75 பேர்த்துக்கும் ஏதாவது அவன் வந்து ஒரு ரிலீஃப் இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. எதாக இருந்தாலும் சரி, நாம் வந்து இது தொடர்பான வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம். மாணவர்கள் ரொம்ப குழப்பிக்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இயல்பாக இருங்க, எதையும் லைஃப்பில் சமாளிச்சுக்கலாம். இதனால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த ரிசல்ட்டு 75 பேர்னால் பாதிக்குமானா நமக்கு பாதிக்காது. ஏன்னா நம்ம வந்து 85% தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போட்டியிட போகிறோம். நம்ம இடத்துல யாரும் வந்து போட்டியிட போகிற கிடையாது. நமக்கு வந்து இப்போ சென்னை கோவிக்கோடு வந்து க்ரீன் சிக்னல் காமிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை வந்து ரிசல்ட்டு போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிறது. உங்களை காட்டிலும் அறிபறியில் காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கிறது என்டிஏ தான். ஏன்னா அடுத்து இப்போ எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அடுத்து திருப்பி யாராவது ஒரு எதிர்கட்சிகள் பேசினா இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவப்பேராக வரும். ஸோ அதனால் கவர்மெண்ட்டு வந்து அடுத்து இவர் கல்வித்துறை அமைச்சர் மத்திய ஹச்ஆர்டி மினிஸ்டர்லாம் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்டிஏக்கு வந்து ஏற்கனவே போன முறை தான் வந்து பயங்கரமாக கொட்டுவாங்கினாங்க எதிர்கட்சியிலேருந்து, சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாருமே. ஸோ அதே நல்லா திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் என்டிஏ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக காசியஸாக ஒவ்வொரு முன்னெச்சரிக்கையோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதனால் வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்ல முடிவு வரும், விரைவில் ரிசல்ட் வரும், எனி டைம் வரலாம் அப்படிங்கிறதான் இந்த காணொலி மூலம் நான் சொல்லக்கூடிய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.